ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சதுரகிரி மலை அடிவாரத்தில் இருக்க சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாப்டூர் இது வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா இருக்க ஒரு சின்ன கிராமம் தான். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மதுரையிலேருந்து கரெக்டாக 55 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. சாஃப்ட்வேர் மலையில் உள்ள கல்லன் காலனிக்கு தான் நிற்கிறோம். வாங்க போகலாம். ஆடு கும்ப கூட இருக்கா அப்படியா? நம்ம செட்டு ரொம்ப குப்பை. காலேஜ் நம்ம வேற வேலைக்காவது நம்ம நேரம் ஃபைனான்ஸ் நீ மேனேஜர் பின்னாடி காத்துலடா, காத்துலாம் போட்டுடா பஞ்சத்துல. அதுக்கு எங்க டைமிங் அமையலையா? பஞ்சர் போடுறவங்க அதுக்கான நேரம் வந்தால் தானே. எல்லாம் ஒவ்வொரு திசையில் இருக்கீங்க. நான் இப்போ இது இருக்கேன். அதல்ல ஒரே சாப்பிட்டு கொண்டு வர பாருங்க. வீட்டில் போனால் இப்போ தான் பார்த்து போனோம். ஒரு வழியாக நம்ம ஒத்தடி பகுதியில் வந்து மலை அடியில் வந்துட்டோம். இவங்க தான் நம்ம கூட பயணிக்கிற சக இயற்கை விரும்பிகள். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். அதில் ஒருத்தம்பட நேவி இவர் தான் பொண்ணு பார்க்க போகிறாங்களா? பயந்து போகலாம் போகலாம் போகலாம். இந்த ரோட்லாம் போனோம். மேலே இருக்கேன். அதான் நடந்து தான் போகணும். கீழே பைக் விட்டுட்டு மேலே நடந்தால் போக முடியும். ஃபுல்லாகவே இங்கேருந்து ஒரு சின்ன வழிபாதை தான் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக நாங்கள் ஒரு 12 பேர் வந்திருக்கோம். இதுதான் கள்ளிப்பழம். இதெல்லாம் காய் அதெல்லாம் சரியான பழம். காய் நல்லா இருக்கு. சதப்பீட்டா இருக்கும். வாங்கி நம்ம போயிட்டு இருக்கோம். போன பண்ணுங்க. வாங்க. மேலே உணவு இல்லாதனால நாங்கள் கீழே இருந்து வாங்கிட்டு போயிட்டோம். நான் எடுக்கவே இல்லை. ஏதோ உனக்கு கடக்கு மாதிரி இருக்கு. நல்லா பார்த்தது தெரியும். புளி வாழை தொங்குது. புளி வாழை இல்லாமல் தெரியலடா. ஆனால் ஏதோ ஒன்று மாமிசம் மிச்சம் கிடக்கு மாதிரி இருக்கா. கால் மாதிரி நீட்டமாக இருக்கு. அதுக்கு கால் மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே தூக்கி உடம்பு மாட்டிருக்கா. ஆனால் இந்த ஏரியாவுக்கு நாளைக்கு 10 வருஷம் சின்ன பையன் இருக்கும்போது நல்லா சுற்றி போனாங்க. நல்லா இந்த இடத்தோட பேர் என்ன பேரு? அந்த இடத்து பேர் அது துணி நல்ல தேய்.
கேணி ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணி பாருங்க அவ்வளோதானே. கிடைக்குமா ஜூம் ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க அவ்வளோதானே. சரி வாங்க போய் பார்த்துருவோமா? பார்த்துருவோம் ப்ரோ. அங்கே போய் பார்க்குறோம். சைடு கொடுத்தாங்களா? அந்த சைடு கொடுத்தாங்களா? ஆள் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் இல்லை. காலை வேற ஒரு பக்கமா போகுது. ரொம்ப இப்போ பாரு வாட்டியா கடவுள் எப்படி நம்மளை இது பண்ற. அடுத்த ஆளு உடஞ்சிச்சு. இதா இருக்கு நம்ம பூச்சி. ரொம்ப இருக்கும். இது அத்தி பழம். இதை படிக்க தான் அங்கே இங்கே வந்திருக்கோம். வெங்காயம் வச்சு சாப்பிட்டா நிறையா பழம்பழம் உழுந்துச்சு. எனக்கு தனிஞ்சு நிற்குது. அவன் அப்படியே இருக்கிறோம் பின்னாடி அந்த இருக்கிறோம். நேற்று வைக்கணும் அப்படின்னு பண்ணுவோம். இதுக்கு எறும்பு பழியாகணும்டா. பூ வச்சு கட்டவும் தெரியும். அது நல்லா தேன் மாதிரி இருக்கும். நல்லா கிடைக்கும். இது உள்ள இருக்க ஃபுல்லாக எறும்பு இப்போ தான் போச்சு. அந்த டேஸ்ட்டுக்காக எறும்பு வந்துடும். மழையில் இருக்க எறும்பு வந்துடும். அதை நம்ம தட்டி விட்டு அப்படியே சாப்பிடணும். நல்லா தேன் தூக்கிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள தேன் இருக்கும். நல்லா காய வச்சு தேனில் ஊற போட்டு தூக்கிருக்கும்டா. ஆனால் இதெல்லாம் தேன் காய்ந்து அப்போ ஓடுவா. அதை நான் உங்களுக்கு பழத்தை முழுசா சொன்னேன்னா எனக்கு அது விட்ட முடியும். நாங்களா பேர் வச்சு இதான் ஒரிஜினல். இது அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதில் மெயினாக ஒரு விஷயம் கண்டு செஞ்சது எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் செல் மாதிரியே இருக்கும். உள்ள இருக்கிற விதைகள்லாம் ஸ்ட்ராங் செல் மாதிரி இருக்குன்னா அதோட வீரியம் எப்படி இருக்கும்? நல்லா விட்டு பார்த்தா தெரியும். நம்மளோட ஸ்பேம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதோட உருவம் எல்லாத்தையுமே தெரியும். அது சாப்பிட்டா ஏன் அதுக்கு உடல் உறவு நல்லதுன்னா இது ஒரு காரணம். உணவு பொருளை பொதுவாகவே எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் உறவுக்கு நல்லது. உடல் உறவு நல்லதுன்னு கொச்சையாக ஆக்கிட்டாங்க. இப்போ மெயினாக வந்து உணவு இனப்பெருக்கம்
உறைவிடும். இதை மெயினாக ரீசனே நம்மளை தேவையெல்லாம் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அதோட டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட்லாம் அப்படியே இனிப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா கனிஞ்ச பழம், உள்ளே வந்து தேனும் இருக்கும். அது கட்டெரும்புகள்லாம் சேரும். அதுக்காக அந்த பூச்சி எறும்புலாம் உள்ளே போகிறது. அது போன மிச்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இது நார்மலாக சாப்பிட்ற பழம் தான். நம்ம இது நல்ல பழம்னா நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். அத்தி பழம் சிவப்பான ஒரு பாட்டை இருந்துச்சுன்னா அது பார்க்கல. இது வந்து நாட்டத்தி. நமக்கு முன்னே வந்தாங்க நண்பர்கள் வந்து இப்போ பிரியாணி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் மாப்பிள்ளை மச்சான் தான், மாப்பிள்ளை பங்காளி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஐட்டா கிண்டுங்க யாராவது. கிளாரிட்டி அது உடையும்.